எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதர்ஷன். கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். நீட் 2019 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஃப்ரெஷராக கிராக் பண்ணேன். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி பார்ட் 2 வீடியோ. ஸோ வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரியில் இருக்க பி பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டைரக்ட் MCQ லைன்ஸ்ல தான் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்கன்னு படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எது இம்பார்ட்டன்டான டாபிக், எது இம்பார்ட்டன்ட் இல்லாத டாபிக், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அண்ட் செலக்டட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்டெக்ஸ் கொஸ்டின் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக எந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்டுட்டு இருக்காங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. பட் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 விஷயம் முக்கியமாக சொல்லிக்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக நீட் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ லெட்ஸ் பிகின். அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் யார் யாரெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்க, லேட்டஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், டவுட் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி உங்களுக்கு யார் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் யோர் டைம். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, த ஹியூஜ் சாப்டர் நம்ம கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ஹை வெயிட்டேஜ் இருக்க சாப்டர் தான் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப ரொம்ப வாஸ்டான சாப்டர். ஒரு 60 பேஜ் பக்கம் இருக்கும். ஸோ வந்து NCERT கொஞ்சம் பயமுறுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றின எல்லா பயமும் போயிடும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ வந்து எல்லாரும் இதில் பிரிஸ்காக இருங்க, தயாராக இருங்க. ஆல் த கொஷின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எல்லா கொஷின்ஸும் பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஸோ ஃபார் கேட்ட மடிக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸில் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் NCERT லைன்ஸ். ஸோ வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா நமக்கு என்ன தெரியும், ஓவரால் NCERT லைன்ஸ் படிக்கிறது முக்கியம் தெரியும். ஸோ பட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டைரக்ட் NCERTலேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வந்துருக்கு. அவுட் ஆஃப் NCERT கேட்டதே இல்லை. செகண்ட், 100% ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் தியரட்டிக்கல். உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் ப்ராப்ளமே இருக்காது. டைரக்டாக ரியாக்ஷன்ஸ் பற்றி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், நமக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ நீங்கள் இது ரெண்டையும் மனசு ஞாபகம் வச்சுக்கிட்டு NCERT புக்கில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் சூப்பராக படிக்கணும். ஸோ இதை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ லெட்ஸ் பிகின். நம்ம 15th குரூப் பார்த்தோம்னா த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வந்து முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது பி பிளாக் எலமெண்ட்ஸ்னால் 2 விஷயம் தான், கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் செகண்ட் விஷயத்தை நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன், மிடில் ஆஃப் த வீடியோஸில் நிறையா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வித் அனோமலஸ் பிஹேவியர்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சாப்டரை பொறுத்த முடிக்கும். யார் நீங்கள் மற்றதை படிக்கிறீங்களோ ஃபார்மேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, இந்த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம் தான், என்ன ப்ரீவியஸ் இயர்ஸில் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. நான் NCERT லைன்ஸில் எங்கெங்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க நான் காட்டுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க அனோமலஸ் பிஹேவியர் எப்படி அவங்க தோண்டி NCERT இருக்க டீப்பான பார்ட்லேருந்து கேட்குறாங்க நீங்களே பாருங்கள். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இந்த டேபிள் பொறுத்த முடிக்கும் நீங்கள் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எலமெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது டவுன் த குரூப். பட் வந்து கடைசி 2 எலமெண்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது திடீர்னு, அப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஏன்? ஸோ இந்த அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். ஹோப் யூ லவ் திஸ். நெக்ஸ்ட், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதில் வந்து நார்மலாக தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது டவுன் த குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் இன் திஸ் பீரியட். ஓகே, ஸோ இன் திஸ் குரூப். நெக்ஸ்ட் we are moving ahead. இது 2 விஷயம் இந்த டேபிள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீப்பாக தேவையில்லை. நெக்ஸ்ட், அட்டாமிக் அயானிக் அயனைசேஷன் என்தால்பி ஆல் ஆர் திம். ஓகே, ஸோ அதான் பிரச்சனை. the most important MCQs are physical and chemical properties as it mentioned here. ஓகே, நெக்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியில் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நான் இங்கே வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். டெல்டா H1, ஸோ டெல்டா ஹை H1, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க மனசுக்குள்ள. நெக்ஸ்ட் we are moving ahead. ஸோ அயனைசேஷன் என்தால்பி ரேடியஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ எவ்ரி. ஸோ இந்த ரியாக்ஷன் நீங்கள் நம்பர்ஸ் முக்கியம், இந்த கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருக்க இந்த நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இதில் ஒவ்வொரு ரியாக்ஷனும் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் திஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். இந்த 2 பேஜ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன் தான். இது ஃபுல்லாக ஒரு படிங்க, தப்பே கிடையாது. இதில் வந்து அதோட கோவேலன்சியை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லைன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் NCERT நீங்கள் படித்தே ஆகணும், படித்து புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் எசென்ஷியல். நெக்ஸ்ட், ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் ஹைட்ரஜனில் நைட்ரஜனும் மற்ற காம்பவுண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான இது தான். ஸோ இது வந்து மெயின்ஸ் 2012 கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் a very important question. ஸோ இந்த வருஷமும் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஹைட்ரைட்ஸ் ஆஃப் த 15th குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ அதோட ட்ரெண்ட் எப்படி ஈஸியாக எப்படி ஃபார்ம் ஆகும், எதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல பேசிக் கேரக்டர் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ
லுக் அஹெட் அண்ட் இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா சைட் பை சைட் நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டு வந்தாலும் சூப்பர். அப்படி இல்லைன்னா உங்கள் என்சிஆர்டி புக் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதை மார்க் பண்ணிட்டே வாங்க நான் சொல்ல. ஸோ அதுதான் உங்களுக்கு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு குயிக் டைமில் ஒரு சாப்டர் ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும். முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இது அந்த அளவுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், டிசோசியேஷன் என்தால்பி கொஞ்சம் முக்கியம். ஸோ அதுக்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த டேபிள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் அஹெட். ஸோ அந்த ஹாலஜன் எப்படி ஃபார்ம் ஆகுது? எஸ், திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிளையும் தாண்டி இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் 7.2, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். pH3 has lower boiling point than NH3. Why? ரொம்ப முக்கியமான விஷயம், ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லாததுனால தான் வந்து pH3க்கு கம்மியாக இருக்குது, NH3க்கு அதிகமாக இருக்குது. டன். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டெக்ஸ் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Why BiH3 the strongest reducing agent among all the hydrates of group 15 elements? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா நீங்கள் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ நான் கேட்குறப்பே. இல்லைன்னா நீங்கள் தேடி படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் வித் எக்ஸ்பிளனேஷன். ஸோ வந்து தப்பு இல்லை, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்கள் மார்க்கை பூஸ்ட் பண்ண போகுது. இது எக்ஸாம் இல்லை, இதுதான் கற்றுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம். யூஸ் இட் கரெக்ட்லி. நெக்ஸ்ட் நீட் 2013 கேட்ட ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியம் டைக்ரோமேட்லேருந்து நைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் தான் அவங்க டேரக்டாக சிந்தசிஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கம்ப்ளீட் த ரியாக்ஷன் ஃபார்முலாஸில் இது ஒரு ஒன் ஆஃப் த ரியாக்ஷனாக கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கு. ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஹீட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் கொடுத்து அதில் நடுவில் இருக்கிற ரியாக்ஷனாக இதை கொடுக்கலாம். ஸோ சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து எப்படி வேணால் கேட்கலாம். இது ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஒரு டைக்ரோமேட் சால்ட்டை ஹீட் பண்ணுறப்ப அதோட கரஸ்பாண்டிங் கேஸ் வருது, அதில் இருக்க முக்கியமான ஒரு காம்பவுண்டோட கரஸ்பாண்டிங் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அது என்ன குரூப் எலமெண்ட்டாக இருக்கலாம்? ஸோ வந்து மோஸ்ட் லைக்லி எதுவாக இருக்கலாம்? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு ரியாக்ஷனை வேறு ரியாக்ஷனாக பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாங்கிற ஐடியாவோட பார்க்கணும். அதே சமயம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், திஸ் கொஷின் இஸ் வெரி குட். ஸோ BaN3 twice gives பேரியம் ப்ளஸ் 3 நைட்ரஜன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த நம்பர்ஸ் ஹஸ் சம் பிளே. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த நம்பர்ஸ் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் குட். நெக்ஸ்ட் வந்து 6 லித்தியம். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த 2 ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம நீட் 2016 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டாக. த நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் கால்சியம் கார்பைட் டு ஃபார்ம் கால்சியம் சைனைட். ஸோ இந்த விஷயம் வந்து நீட் 2016 டைரக்டாக கேட்டிருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த ரியாக்ஷனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. N + கால்சியம் கார்பைட் கால்சியம் சைனைட், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ டோன்ட் வெரி. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் அஹெட். இந்த விஷயம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அந்த அளவுக்கு. ஸோ வந்து YS எல்லா இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸும் இந்த புக்கில், இந்த PDF, இந்த சாப்டர் பொறுத்த முடிக்கும் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்களோ எக்ஸாம்பிள் படிக்கிறீங்களோ சரி, இன்டெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஏன்னா சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே. கண்டிப்பாக இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளேஷன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமில், எங்கள் நீட் எக்ஸாமில் இதுலேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அலாங் வித் சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தட் ஐ டோலிங். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்கிறேனோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போய் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா சூப்பராக நீங்கள் மார்க் வாங்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ அமோனியா போகலாம். நான் நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மூவிங் அஹெட் டு த அமோனியா. இதெல்லாம் பேசிக் ரியாக்ஷன்ஸ் தான். இஃப் பாசிபிள் நீங்கள் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எடுத்து வைங்க. ஸோ இந்த பார்ட் தான் நான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்க இதெல்லாம் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே வராது, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. எதுவும் நீங்கள் படிக்காதீங்க. கேட்டலிஸ்ட் என்ன அது மட்டும் பார்த்துக்கோங்க. கேட்டலிஸ்ட், அயன் ஆக்சைடு, Al2O3 + K2O, இது மட்டும்தான் எனக்கு தேவைப்படுற விஷயம். கெமிஸ்ட்ரின்னு அதுதான் இருக்குது அதில். நெக்ஸ்ட் வந்து இந்த அமோனியாவோட ஸ்ட்ரக்சர். இட் ஹாஸ் சம் பெக்யூலர் திங் இன் இட். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது தெரியுமோ உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா படிங்க, பக்கத்தில் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, என்ன அதோட ஸ்ட்ரக்சரில் பெக்யூலரான திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் அஹெட். ஸோ வந்து ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகுதோ இந்த மாதிரி வச்சு தான் ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் கேட்க முடியும். ஒரு செனரியோ எக்ஸாம்பிள், X gives upon this reaction gives Y. ஸோ Y upon this reaction gives Z. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி எதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, ஒரு ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம், ஒரு க்ரீன் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அந்த ரியாக்ஷன் நம்ம தவறாமல் ஸ்பெஷலாக எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, அதுவும் எந்த கண்டிஷன்ஸ் நல்லா ஃபேவர் ஆகும், எந்த கண்டிஷன்ஸ் கம்மியாக ஃபேவர் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் we are moving ahead. அது அடுத்த எக்ஸாம்பிள் இருக்குது. why does NH3 acts as Lewis base? ஸோ ஏன், அது ரொம்ப ஈஸி தான், லோன் பேர். ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின் இல்லை. நெக்ஸ்ட் we are moving ahead. ஓகே, ஸோ வந்து ரியாக்ஷன். ஸோ இந்த டேபிளில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்குறோன்னா, இந்த நேம் தெரியுதோ இல்லையோ இந்த ரியாக்ஷன்ஸ் தெரியணும்.
ஸோ வந்து நேம் நம்ம வந்து நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா எல்லாமே படித்தோம் இந்த டேபிளில். பட் நீங்கள் நம்ம நீட் எக்ஸாம்ங்கிறப்ப இந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் படித்த போதும். இட் இஸ் மோர் தென் எனஃப். இந்த பிடிஎஃப்ங்கனால இதை தெளிவாக ஏரோ மார்க்ஸில் இல்லை. பட் நீங்கள் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்ட் வந்திருக்கு. ஸோ வந்து இதை மறக்காமல் தெளிவாக உட்காந்து நீங்கள் எழுதி வச்சு கூட படிங்க. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படியே கட நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி உங்களுக்கு வந்து நிறைய ரீட்டைன் ஆகும். சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணலாம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணுறப்ப. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ வந்து நீங்கள் தைரியமாக அதை ஸ்கிப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வை டஸ் NO2 டைமரைஸ். ஸோ இந்த கொஷின்லாம் நீங்கள் படிக்கிறப்ப கான்செப்ட் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா திடீர்னு கேட்கலாம். அலாங் த குரூப் 15 எலமெண்ட்ஸில் எந்த காம்பவுண்ட் வந்து டைமரைஸ் ஆகும், எந்த காம்பவுண்டோட ஆக்சைடு டைமரைஸ் ஆகும் கேட்கலாம். ஸோ அது எந்த ஆக்சிடேஷன் நம்பரில் டைமரைஸ் ஆகும் கேட்கலாம். நம்ம கொஷின் ஒரு கான்செப்ட் படிக்கிறதுன்னு இல்லை, அது எப்படி அப்ளை பண்ணுறது தான் இருக்குது. இப்போ NO2ல என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் Nல இருக்குது. ஸோ அப்படியே NO2ல வந்து எந்த நைட்ரஜன் வந்து எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் டைமரைஸ் ஆகும் அப்படியே கேட்கலாம். இல்லை இந்த குரூப் 15ல எந்த காம்பவுண்ட் டைமரைஸ் ஆகும் கேட்கலாம். ஸோ கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம், பட் ஆன்சர் ஒன்று தான். அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும், அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்ளை பண்ண தெரியணும். இதுதான் நான் இந்த வீடியோலேருந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட் வந்து ரொம்ப ஒரு காம்பவுண்டுங்கிறப்ப இப்போ ஒரு அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் எப்பயுமே NTA விரும்புவாங்க. ஒரு டைரக்டாக சிம்பிளான காம்பவுண்ட் பற்றி கேட்காம அதோட காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் நைட்ரஜன் ஒரு எலமெண்ட்டை பற்றி டைரக்டாக மென்ஷன் பண்ணாமல் அது என்னென்னலாம் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதோ அதுலேருந்து ரியாக்ஷன்ஸ் கேட்டு எடுக்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் தீஸ் டாபிக்ஸ். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நீட் 2016 கேட்டிருக்காங்க சூப்பரான ஒரு கொஸ்டின். என்னன்னா concentrated nitric acid is a strong oxidizing agent and attacks most metals except noble gases such as gold and platinum. இந்த விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் அதோட டைல்யூட்டாக இருக்கிறப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணுது, கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அகெயின் இது ரெண்டு வேரியேஷன் என்னன்னா இந்த NO ஃபார்ம் ஆகுது, இங்கே வந்து NO2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் நீட் 2016 கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, ரீசெண்ட் டைம்ஸில் கேட்ட எல்லாமே இன்னும் நிறைய இயர்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு. நீட் 2019, 18, 17, 16 எல்லாமே வந்து NCERT புக்கில் டைரெக்டாக வந்திருக்கு. வருத்தப்பட தேவையில்ல. நான் சொல்கிற இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து NCERT ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்ச நேரத்திலே நல்லா படிச்சுக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் ரெட் ஃபாஸ்பரஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட ரியாக்ஷன் தெரியுதோ அதோட மெக்கானிசம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும், அதோட ஓடர்லெஸ்ஸா கலர்லெஸ்ஸா அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதோட பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஃபாஸ்பின் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். ஃபாஸ்பின் வச்சு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ யூசஸ் ரொம்ப முக்கியம். ஹோம் சிக்னல் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு நடுக்கடலில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்ப பச்சை கலரில் ஒரு புகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஹோம் சிக்னல். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கால்சியம் கார்பைடும் கால்சியம் ஃபாஸ்பைடும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். அந்த ப்ராடக்ட் வந்து டக்குன்னு ஒரு கேஸ் மாதிரி எமிட் ஆகும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். நம்ம படிக்கிறப்ப எந்த எலமெண்ட்டுமே நம்மள இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலன்னா அந்த சப்ஜெக்ட் மேலே நமக்கு வந்து ஒரு ஆர்வமே வராது, ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் படிக்கிறப்ப தான் நம்ம என்ஜாய் பண்ணி அப்படியே ரசித்து படிக்கலாம் அந்த சாப்டரை. ஸோ வந்து நெக்ஸ்ட் we are மூவிங் ahead. ஓகே, ஃபாஸ்பரஸ் ஹாலைட். ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். PCl3யோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதில் லோன் பேர் இருக்கனால என்னென்ன எஃபெக்ட் வருது, PCl5க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ தீஸ் திங்ஸ் கான்ஸ்டிடியூட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் PCl5. ஸோ PCl5க்கும் PCl3க்கும் என்ன வேரியேஷன், அந்த பாண்ட் லென்த்தில் என்ன சேஞ்ச் இருக்குது, எந்த மாதிரி ஈக்குவேட்டரியல் பாண்ட்ஸா ஆக்சியல் பாண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திஸ் எக்ஸாம்பிள்ஸ், 2 எக்ஸாம்பிளும் ரொம்ப முக்கியம். why does PCl3 fume in moisture and 5 bonds in the PCl5 molecule equivalent. நான் இதான் கேட்டிருந்தேன், ஈக்குவேட்டரியல் பாண்ட்ஸ் ஆக்சியல் பாண்ட்ஸ் பற்றி. அது ஏன் அப்படி இருக்குங்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் அந்த 2 இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸும். எஸ், we have came to the most important topic. நெக்ஸ்ட் வந்து அந்த டேபிள் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் 2 காம்பவுண்ட் மட்டும் படிங்க. ஹைப்போஃபாஸ்பரிக் ஆசிடும் ஹைப்போஃபாஸ்பரஸும் நெக்ஸ்ட் ஆர்த்தோஃபாஸ்பரஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு இதெல்லாம் தாண்டி இதோட ஃபார்முலா பேர் தெரிஞ்ச போதும், நெக்ஸ்ட் இதோட ப்ரிப்பரேஷன் தெரிஞ்ச போதும், மற்றதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ண போனோம்னா APMT 2012 கேட்டிருக்க விஷயம் இந்த டாபிக். ஸோ H3PO3 gives H3PO4 plus PH3. இது வந்து ஃபாஸ்பினோட ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதே சமயம் இந்த H3PO3 எப்படி H3PO4 ஃபார்ம் ஆகுது, ஸோ எந்த கண்டிஷன்ஸில் எந்த பாண்டு பிரேக் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகுது. ஸோ இந்த விஷயம்லாம் ஒரு ரியாக்ஷன் நம்ம கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், basicity of H3PO4 and what happens when H3PO3 is heated.
இதுதான் இதுக்கான ஆன்சர். H3PO3 ஹீட் பண்ணால் இதுதான் நடக்கும். அது பார்த்தீங்களா, எப்படி ட்விஸ்ட் பண்ணி வேணால் நம்ம எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ திடீர்னு காம்பவுண்ட் பி when heated forms compound C and compound D. So what happens if the compound D is reacted with HNO3? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இன்டர்மிங்கிள் பண்ணி ரிலேட் பண்ணி கேட்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நீங்கள் அந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வித்தியாசமான யூனிக்கான ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் we are moving ahead to the group 16 elements. ஸோ குரூப் 16 எலமெண்ட்ஸ் பொறுத்த முடிக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பேஸ்ட், ஸோ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட நிறைய டைம்ஸ் பண்ணுவோம்னா சும்மா ஒரு படிச்சு பாருங்க. உங்களுக்கு இவ்வளோ நேரமாக ஒரு ரியாக்ஷன்ஸே படிச்சுட்டு ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் படிக்கிறப்போ ஒரு ரிஃப்ரெஷிங்காக ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுக்காக வேணால் இது படிங்க, இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே சிம்பிள் தான். ஸோ நாட் அட் ஆல். இந்த 7.10 எக்ஸாம்பிள் இஸ் சம்வாட் குட். ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து அயானிக் ரேடியஸ். அயனைசேஷன் என்தால்பி, அயானிக் ரேடியஸ், நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ வந்து இந்த 3 விஷயம் இந்த டேபிளில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நோட் இட். நீங்கள் நான் சொல்ல அப்படியே பக்கத்தில் நோட் பண்ணிட்டே வாங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அனோமலஸ் பிஹேவியர் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனுங்கிறது இந்த குரூப்ல இருக்கிறனால வந்து அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்குறாங்க. ஸோ ரியாக்டிவிட்டி வித் ஹைட்ரஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸில். நெக்ஸ்ட் இந்த டேபிள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ரியாக்டிவிட்டி வித் ஆக்சிஜன் இட்செல்ஃப், O2 reacts with O2 ஃபார்ம், O3 ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஓசோன் ஃபார்ம் ஆகுது. ரியாக்டிவிட்டி வித் ஹாலஜன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா the stability of the halides decreases in the order among ஏன் இந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் கேட்டுக்கணும், ஏன் இந்த மாதிரி நடக்குது. ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹாலிட்ஸ் why decreases in this order? down the group ஏன் ஸ்டெபிலிட்டி கம்மியாகுது? பிகாஸ் ரெண்டுமே எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்தால், ரெண்டுமே மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்தால் ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு அது ஸ்டேபிளாக இருக்காது. இதுவே ஆக்சிஜனும் ஃப்ளூரினும் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், ரொம்ப பக்கத்தில் இருக்க எலக்ட்ரோநெகட்டிவ்ல. ஸோ வந்து அப்போ ரெண்டும் சேர்ந்தா ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுவே ஓவும் இந்த லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து இது கம்பேரிட்டிவ்ல வந்து அயோடினா. ஸோ அதனால அது ஃபார்ம் ஆகிறப்போ கொஞ்சம் ஸ்டேபிள். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டியில் மாற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் SF6 இஸ் எக்ஸப்ஷனலி ஸ்டேபிள் ஃபார் ஸ்டெரிக் ரீசன்ஸ். இந்த மாதிரி ஸ்டெரிக் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் H2S இஸ் லெஸ் அசிடிக் தேன் H2TE. why? ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் த இன்டெக்ஸ் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் இந்த இன்டெக்ஸ் கொஸ்டின் வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் we are moving ahead. அது வந்து போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் KClO3 ஹீட் பண்ணுறப்ப இந்த MnO2, இந்த கொஸ்டின் வந்து 2-3 தடவை நான் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ MnO2 போடுறப்ப இப்போ எக்ஸுங்கிற ஒரு காம்பவுண்டு MnO2 போட்டு ஹீட் பண்ணால் உங்களுக்கு Y கிடைக்குதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேங்கனீஸ் டை-ஆக்சைடு பார்த்தப்பே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த KClO3 தான் ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ரியாக்ஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கேன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ப்ளூங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆக்சிஜன் வந்து எப்படி மற்ற குரூப் எலமெண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபுல்லாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ சிம்பிள் ஆக்சைட்ஸில் இந்த டாபிக், ஸோ வந்து Al2O3 + 6HCl. ஸோ இந்த 2 ரியாக்ஷன் நியூட்ரல் ஆக்சைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நியூட்ரல் ஆக்சைட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன விஷயம்லாம் நியூட்ரல் ஆக்சைட்ஸ், ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. APMD 2012 கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் போட்டோம்னா ஓசோன் பற்றி ஒரு பேசிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன் வந்து சும்மா நீங்கள் தியரட்டிக்கலாக பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் பாண்ட் லென்த் பற்றி கொஞ்சம் இருக்குது. ஸோ நாட் ஸோ மச் இம்பார்ட்டன்ட், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனாலும் ஓகே, சல்ஃபர். ஸோ சல்ஃபரில் வந்து ஆலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் என்னென்ன, சல்ஃபரோட அலோட்ரோபிக் ஃபார்ம் என்ன. ஸோ இந்த அந்தளவுக்குலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்கிப்பிங் திஸ், அதனால ரொம்ப முக்கியம் இல்லை. எஸ், நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து நீட் 2013 கேட்டிருக்காங்க. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு வச்சு ஒரு ரியாக்ஷன், சிம்பிளான ரியாக்ஷன் H2SO3 எப்படி ஃபார்ம் ஆகுது அதை வச்சு, அதுக்கப்புறம் NaOH ஒரு ஆசிட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு இருக்குது. ஸோ ஒரு ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்ப எப்படி. ஸோ இது எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செமையாக இருக்கு பாருங்க. ஒரே பேஜ்லேருந்து 2 கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நோட் திஸ், 2013 2017 ஒரே பேஜில் அது சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்கிறப்ப யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் திஸ் பேஜ். இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் 2-3 தடவை இதை எடுத்து படிங்க. இந்த NCERTல புரியலைனாலும் நீங்கள் வேற எங்கேயோ சோர்ஸில் கூட எடுத்து இந்த டாப்பிக்கை படிங்க. அதே சமயம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இன்டெக்ஸ் கொஸ்டினும் மறக்காம போடுங்க. பாருங்க, ஒரே பேஜில் 3 கொஸ்டின். ஸோ பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். 3 கொஸ்டின். நீட் 2013 ஒரே பேஜ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் 2017 ஒரு தடவை கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ NCERT பிளேஸ் a crucial role in P block elements. ஸோ read it carefully. ஸோ ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்த பேஜ்லேயே அடுத்த கொஸ்டின் 2017 கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்க ஃபார்முலாஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம இதை ஃபுல்லாக பார்க்கணும். இதெல்லாம் இது தேவையில்லை. ஸோ இந்த டயக்ராம்ஸ் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி மடிக்கும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க H2SO4 HSO4 மைனஸ். ஸோ இதை பற்றி லைட்டாக ஒரு ஓவர்வியூ தான். இது கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. எஸ் வி கேம் ஹியர். பாருங்கள், இந்த யூசஸ் பாக்ஸ்லேருந்து கூட நமக்கு எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த யூசஸ் பாக்ஸஸ் எதுவும் விட வேணாம். ஒரு சில பாக்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்காது. பட் ஒரு சில நான் இப்போ மார்க் பண்ணியிருக்க இந்த பாக்ஸஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ வந்து ரிப்பீட்டடாக அதுலேருந்து மட்டும் ஓரளவு கண்டென்ட் நல்லா இருக்குது, அதுலேருந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் 2008 கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் கேட்கல. ஸோ எஸ், இந்த இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ், இந்த 3 இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கோ த்ரூ இட். நான் ஏன் எதையும் மார்க் பண்ணலன்னா எல்லா இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸுமே இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியம். ஸோ ரீட் இட். நெக்ஸ்ட் அக்கரன்ஸ். ஸோ வந்து group 17. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் group 16 elements. ஸோ எக்ஸாம்ஸில் இந்த 2 குரூப்லேருந்து எந்த கொஷின்ஸ் அதிகமாக கேட்கலன்னா ரியாக்ஷன்ஸ் தவிர்த்து வேறு எதுவும் கேட்க முடியாது. ஃபார்முலாஸ் தவிர்த்து மட்டும் இந்த 2 ஸ்ட்ரக்சர் 2 குரூப்லேருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. group 17 தான் இது மடிக்கும் கேட்டது. ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் வந்து ஒன்லி கேம் ஃப்ரம் group 17 அண்ட் group 18. group 18ல ஸ்ட்ரக்சர் தான் கேட்பாங்க. group 17ல வந்து ஒரு அனோமலஸான ஒரு ரியாக்ஷன்ஸ், ஸோ சம் ஃபார்முலாஸ் அப்படிதான் கேட்டிருக்காங்க. எஸ் வி லுக் அட் நம்ம என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, எடுத்த உடனே அக்கரன்ஸ்லேருந்து வெறும் ஃபார்முலா வச்சே வந்து நீட் 2016 கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி குட். நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி டேபிளில் நம்ம ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்கணும். அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. நீங்கள் எந்த டேபிள் எடுத்தாலும் இந்த 2 விஷயத்த நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. இஃப் பாசிபிள் அயானிக் ரேடியஸ் பார்க்கறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி வச்சு ஒரு அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க பாருங்க. அது என்ன நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வெரி குட். ஸோ இது ஏன் நடக்குது, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பியில் ஏன் இப்படி ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள். இஃப் பாசிபிள் உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னா கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சோன்னு இன்னும் 2-3 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தட் வில் பி குட். ஸோ இந்த நெக்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப் ஆஸ் வி நோ. ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த 17th குரூப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸும் ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதுதான் நீட் 2018 வந்து fluorine atom has no d orbital in its valence shell and therefore cannot expand its octet. ஸோ வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இந்த சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பேசிக்கான விஷயம் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேசிக் விஷயத்த நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் என்கிட்ட உங்களால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ஸ், செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ் சீரீஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கான ட்ரெண்டு, அப்புறம் ஸ்டெபிலிட்டி, ஸோ அப்புறம் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. இந்த 3 ட்ரெண்டும் இந்த இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் அ குயிக் கோ த்ரூ இட். நெக்ஸ்ட் இந்த டேபிள் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் மெட்டல். ஸோ மெட்டல்ஸோட எப்படி வந்து ஹாலஜன்ஸ் ரியாக்ட் ஆகுது, அது எந்த ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது, ஸோ வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எது ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது, டவுன் த குரூப்பா இல்லை அலாங் த பீரியடா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 7.10 இஸ் நாட் தட் மச், பட் வந்து ஃப்ளோரின் எக்ஸிபிட்ஸ் ஏன், அது ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் நீட் 2018 கேட்டதான் ஒன்று சொல்லியிருந்தா பார்த்தீங்களா, அதுக்கிட்ட டி ஆர்பிட்டல்ஸ் இல்லைனா அதுதான் இது காரணம். ஸோ சூப்பராக இருக்குது. அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதுதான் காரணம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். இந்த இன்க்ரீசிங் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் படிங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஒரு பேருக்கு ஒரு எக்ஸாமுக்காகன்னு படிக்காமல், ஸோ அதுவும் இருக்கணும் தான், அதுவும் முக்கியம். அதே சமயம் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இஸ் நெசசரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃப்ளோரின். ஸோ இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு மேனுஃபேக்சர்லேருந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு டாபிக் படிச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் எதுவும் கேட்கல, ஆனால் உங்ககிட்ட படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் முக்கியம். இந்த 3 ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மற்றபடி ப்ரிப்பரேஷன் அந்தளவுக்கு வேணாம். ஸோ குளோரின் வாட்டர், எஸ். ஸோ இது வந்து நான் படிக்கிறப்ப ரிப்பீட்டடாக 4-5 தடவை நான் வந்து மிஸ்டேக் பண்ணனே சொல்லலாம். ஸோ வந்து அடிக்கடி மறந்துடும். ஸோ இந்த நல்லா பார்த்துக்குவோம். எனக்காக இதை போட்டேன். பட் வந்து இது முக்கியமான டாபிக் கூட. HCl என்ன நடக்குது, கலர் சேஞ்ச் ஆகும். எந்த கலர்லேருந்து எந்த கலர் சேஞ்ச் ஆகுது முக்கியம். ஸ்டாண்டிங், குளோரின் வாட்டர் அப்பான் ஸ்டாண்டிங் ஃபார்ம்ஸ் வாட் அண்ட் விச் கலர் இஸ் ஃபார்ம். ஸோ சூப்பராக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கான ரீசன் என்ன, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அதுக்கான ரீசன் என்னன்னு கூகுளில் போய் தட்டி பாருங்க, சூப்பராக இருக்கும். அசிடிக் ஆர்டர் ஆஃப் ஹைட்ரேட்ஸ். ஸோ வந்து அது 2 வருஷமே பாருங்க, ஒரு அசிடிக் ஆர்டர் ஆஃப் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் குளோரின். ஸோ வந்து இந்த ஹாலஜன்ஸோட ஹைட்ரேட்ஸோட அசிடிக் கேரக்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, அது இன்டேரக்டாக பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி இருக்குது. ஸோ அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி பாருங்க. 2016 2013 கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கலாம். ஏன்னா 13 இருக்குது, 16 இருக்குது, 19 வந்திருக்கலாம். பட் 19 வரல, 20 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. படிச்சுக்கோங்க. ஓகே,
Next, we are moving ahead. Oxoacids of halogen. So yes, we came to the most important part. So in the table, இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன படிக்கிறோமோ இல்லையோ அந்த காம்பவுண்டுக்கான நேமும் ஃபார்முலா. ஸோ இந்த டேபிளில் இருக்க இந்த ஃபார்முலாஸை நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம முக்கியமாக இருக்குது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹால் 1 ஆசிட் 3 ஆசிட் 5 ஆசிட் 7 ஆசிட்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை குறிக்குது. எந்தெந்த காம்பவுண்ட் வந்து எந்தெந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது, எது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, அதுதான் நம்ம இந்த டேபிள்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்வாட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் குட். ஸோ நல்லாயிருக்கும். இதில் எது மோர் ஸ்டேபிளுங்கிறது ரொம்ப ஓகே, எது ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகும், லைட் டு ரொம்ப கம்மியிலேருந்து ரொம்ப அதிகமாக இல்லை அந்த மாதிரி ஒரு சில கொஷின் இருக்க பார்த்துக்கோங்க. எஸ், ஸோ இது நீட் 2013 கேட்டிருக்காங்க. ஆஸ் ஐ செட் அந்த ஷேப்ஸ் வச்சு ஐ திங்க் வந்து இது ClF2 இல்லை XeF2. எஸ், Xenon XeF2 நினைக்கிறேன். ஸோ செக் இட். ஸோ இந்த XeF2 வச்சு ஒரு கொஷின் இருந்தது, என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எஸ் XeF2 இஸ் அதோட ஷேப்பும் இன்னொரு காம்பவுண்டோட ஷேப்பும் எது சிமிலராக இருக்கா, XeF2ஓட ஷேப் வந்து எந்த காம்பவுண்டோட ஷேப்புக்கு சிமிலராக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீட் 2018. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கேம் ஃப்ரம் த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்லேருந்து தான் நீட் 2018 கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வெஸ்பர் தியரி. ஸோ வந்து நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் படித்த தியரி இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதோட ஷேப்பை ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ஓகே, ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ். ஸோ இந்த கொஷின் பார்க்க அழகாக இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ஹேவ் லுக் ஆன் இட். ஓகே, குரூப் 18. ஸோ குரூப் 17 இவ்வளோ தான். இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஹைட்ரேட்ஸோட அசிடிக் கேரக்டர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேசிக் கேரக்டர்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ட்ரெண்டு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் தான் இந்த காம்பவுண்ட்ஸ் இந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் பொறுத்த முடிக்கு ரொம்ப அவசியமாக நம்ம படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் குரூப் 18 எலமெண்ட்ஸ். குரூப் 18 எலமெண்ட்ஸ் பொறுத்த முடியும் நான் கண்ண மூடி சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ வந்து கடைசி பேஜில் இந்த சாப்டரோட இந்த குரூப்போட கடைசி பேஜில் வந்து சூப்பராக ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு 5 ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேரலாக ஆப்போசிட் பேஜில் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் தான் கீழே இருக்கா, XeF2 + PF5. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க செவரல் டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷன். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த 3 ரியாக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் இந்த டெம்பரேச்சரும் ப்ரெஷர் தெரிஞ்சிருக்கணும், எந்த நம்பர் ஆஃப் ரேஷியோன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஃபார்முலா ஃப்ளோரின் எத்தனை மாலிகுலர் ஃப்ளோரின் சேர்ந்து நமக்கு இந்த ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 விஷயமும் இந்த ரியாக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காலைல எப்போ கேட்டாலும் சரி, நீங்கள் ப்ரிப்ரேஷனோட எந்த டைமில் ரிவைஸ் பண்ணாமல் கேட்டாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் ஜெனான் ஆக்சிஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ், ஐ கேம் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல் தான் எனக்கு இருக்கலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன் ஃபார்ம் ஆகுதுங்கிற சயின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா அவ்வளோ ரசிச்சு படிப்பீங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ். ஸோ சூப்பராக இருக்கும். அது சயின்ஸ் நம்ம தெரிஞ்சு படிக்கிறப்ப செம்மையாக இருக்குது. இது ஒரு அப்டேட்டடான NCERT. ஸோ வந்து நல்லா இருக்குது, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நீங்கள் நீட் 2021 பேட்சாக இருக்கீங்கன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னும் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக கெமிஸ்ட்ரி பொறுத்த மாதிரி படிக்கலாம், இந்த புக்கில் படிக்கலாம் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஐ வில் பர்சனலி கைட் யூ ஆல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் XeF6 லீட் டு அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்கா இந்த சாப்டர். எனக்கு 12th வந்து இது ஸ்டார்டிங்கில் ஒரு கஷ்டமான சாப்டராக இருந்தது. பட் லேட்டர் ஆன் எப்பப்பெல்லாம் ஒவ்வொரு சயின்ஸை தேடி படிக்க ஆரம்பிச்சனோ அப்போ இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு நோட்ஸ், நான் எல்லாருக்கும் தெரியும், லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் என்னோட நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அங்கே இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் படிக்கலையோ. ஸோ அதை போய் நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், வி கேம் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் திஸ் வீடியோ. ஸோ வந்து இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா குட். நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் ரொம்ப முக்கியம், 10th கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து 11th, அதுக்கப்புறம் வந்து 14th, நெக்ஸ்ட் வந்து 16th, நெக்ஸ்ட் வந்து 19th, 21st, அப்புறம் வந்து 31st, 29. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பேஜில். நெக்ஸ்ட் வந்து 38, 37, 36, அதுக்கப்புறம் 32. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் வந்தீங்கன்னா 32, அதுக்கப்புறம் வந்து 36, அதுக்கப்புறம் 37, 38, 32க்கு அப்புறம் 36, 37, 38 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஹோப் நான் உங்களுக்கு வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஃபுல் ஓவர்வியூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி பயப்பட வேணாம். இந்த கம்ப்ளீட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கிற பயம் போயிடும். இந்த இம்பார்ட்டன்ட்னா கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. தியரட்டிக்கல் சாப்டர் தான், ரியாக்ஷன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கூட டைரெக்டாக NCERTல தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ. ஸோ லைக், இஃப் உங்களுக்கு நிஜமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்
we get somewhat motivated to do more videos. Okay, so hope you guys enjoy this. So enjoy your preparation. Thank you all. Bye.